பல மேடைகள்ல ஒரு வெற்று விளம்பரத்துக்காக கோமாளித்தனமான நடவடிக்கைகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு நடிகர் என் கழுத்துல மாலை போட ட்ரை பண்ண அப்போவே எல்லாரும் சொன்ன மாதிரி நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை பிடிச்சி ஜெயிலில் உட்கார வச்சிருந்தாலோ இல்லை அந்த நடிகரோட கன்னத்தை அந்த மேடையிலே பழுக்க வச்சிருந்தாலோ இது இங்க வரைக்கும் வந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அமைதியாவே இருக்கிறதுனால நான் ரொம்ப பலவீனமானவள் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களை மாதிரியான சில ஆண்கள் உங்க பலத்தை என்கிட்ட காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. நான் ஏன் இது ரொம்ப கடந்து போயிட்டு இருக்கேன்னா இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. அதுல நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் இதை கடந்து போயிட்டு இருக்கேன். ஸோ நான் கேள்விப்பட்டேன் சார், உங்களுக்கு 50-60 வயசு கடந்துருச்சு, நீங்கள் வந்து பணி நிறைவு காலத்தில் இருக்கீங்க, ரிட்டையர் ஆக போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களுக்கு மாறுங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தவறாமல் தண்ணி குடிங்க. நடைப்பயிற்சியோ யோகாவோ தியானமோ ஏதாவது ஒரு வகுப்பில் சேருங்க. இயற்கையை ரசிங்க. சந்தோஷமாக இருங்க. பாசிட்டிவான விஷயங்களை பேசுங்க. இது சீக்கிரமாக சரியாயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.